பாடுகள் வரட்டுமே, நெருக்கம் வரட்டுமே, கண்ணீர் வரட்டுமே, அவமானம் வரட்டுமே, என் அப்ப இயேசுவுக்காதானே. எந்த பாடுகள் வந்தாலும் இந்த இயேசுவுக்கா வாழலாம். இந்த தைரியம் கொடுத்தது தான் அந்த அபிஷேகம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் தெரியாது. அவங்க நினைக்கிறாங்க ஆவியில நரம்புறதும், கை தட்டுறதும், அந்நிய பாச பேசுறதும், தீர்க்க தரிசனம் சொல்றதும், ஆளு கூட்டத்தில் சவுண்டு போடுறதும், இதை மட்டும்தான் நினைக்கிறாங்க. இதற்காக அல்ல ஐயா பரிசுத்த ஆவியானவர் தெய்வம் நமக்கு தந்தது. ஒற்றைக்கு முற்றந்ததில் நின்னாலும் சத்தியத்துக்கு நிக்க வைக்கிறதா கிருபை. எவன் நம்மை விட்டு போனாலும் சரி, வந்தாலும் சரி, அழைத்த தெய்வத்திற்கு சாகிறது வரைக்கும் நிக்கிறான் பாரு, அதுதான் கிருபை, அதுதான் அபிஷேகம். கச்ச நடத்துவார். இந்த நிச்சயம் உள்ளவர்கள் இந்த தைரியத்தில் நிரப்பப்பட்டிருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க.